அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ் அனைத்தும் கடவுளுக்கே உரியது. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு சின்ன நியூஸ், அதாவது இது 2023 நடந்தது. இப்ப லேட்டஸ்டா தான் பார்த்தேன் நான் இந்த நியூஸ். 2025 தான் இந்த நியூஸ் வருது. என்னன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது ஒரு பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல முன்னாடி என்ன நடக்குதுன்னா ஒரு வெள்ளம் வருது, ஒரு பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்துல குர்மேஜ் சிங் மற்றும் சிந்தர் சிங் அப்படின்னு 2 பேர் அந்த பெரிய வெள்ளம் வர்றதுனால டிராக்டரை தூக்கி மேல மலை மேல வைக்கணும்னு எடுத்துட்டு போறாங்க. அங்க இன்னும் வெள்ளம் அதிகமா வந்ததுனால அடிச்சுட்டு போகப்படுறாங்க. அப்புறமா அவங்கள பார்த்தா அவங்க ஆளே கிடைக்கல. அப்புறம் 2025 என்ன தெரியுதுன்னா அவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. அது கண்ட்ரோல் இல்லாம அவங்க ஆத்திலேயே அடிக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இப்ப இது ஒரு செய்தி. நாங்க இந்த நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாரம் எப்பவுமே இங்க குரான் கிளாஸ், சண்டே குரான் கிளாஸ் முடிஞ்சோன்னா இங்க இந்தியன் டீ கடையில கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்போம் அல்லாஹ்வை பற்றிய விஷயங்களை. அப்ப பேசும்போது இப்ராஹிம் அவர் எப்படி பூமிக்கு வந்தார், அவர்தான் ஒருபோதும் இணை வைத்தவராக இல்லையே, அவர் எப்படி வந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம சகோதரர் சொன்னாங்க. அவர் ஆத்து வெள்ளத்துல அடிச்சு போன மாதிரி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப இந்த நியூஸ பார்க்கும்போது அப்படின்னா தெரியும், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு கண்ட்ரோல் இல்லாம அடிச்சு செல்லப்படுற மாதிரி அவர் வந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் வருது. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு இப்ராஹிமை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றாரு, அவரோட கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல அவரை பத்தி எப்படி என்னென்னலாம் சொல்றாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, எப்படி இந்த நம்ம இஸ்லாத்தை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுல முதல் வசனம் 2:121. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹ். அதாவது இதுல நான் முழு வசனத்தையும் படிக்கல இன்ஷா அல்லாஹ். அதுல என்ன சொல்றாருன்னா, கடவுள் கூறினார், மனிதர்களுக்கு ஓர் இமாமாக உம்மை நான் நியமிக்கின்றேன் அப்படின்னு சொல்ற. மனிதர்களுக்கு ஒரு இமாமாக உம்மை நான் நியமிக்கின்றேன் அப்படின்னா, அப்போ இமாம் அப்படின்னா மனிதர்களுக்கே இமாம் அப்படின்னா அவர் ஒரு தலைவர், ஒரு லீடர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அல்லாஹ் ஒருத்தரை நியமிக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கையில பலம் கொண்டவராக இருந்திருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம கலகம் செய்யும் போது அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் என்ன பண்ணுது, சாத்தானுடைய கண்ணோட்டத்தை ஒத்து போகுது. அதனாலதான் நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கோம். சாத்தானுடைய கண்ணோட்டத்தை ஒத்து அவன் என்ன சொல்றான், என்னாலே கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இதுலயே குர்ஆன்லயே அல்லாஹ் இன்னொரு ஒருத்தரை பத்தி, ஒரு கேரக்டர் பத்தி சொல்றாரு, ஃபிரௌன். அவன் பலம் பொருந்தியவனா இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அவன் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவன் முன்னாடி இருந்திருப்பான். அவன் சாத்தானுடைய கண்ணோட்டத்துக்கு ஒத்ததாக இருந்திருப்பான், இல்ல அதே மாதிரி கூட இருந்திருப்பான். ஏன்னா அதைத்தான் இங்க வெளிப்படுத்துறான். அவன் என்ன சொல்றான், என்னாலே கடவுளா இருக்க முடியும், நானும் கடவுள் அப்படிங்கிற. அப்ப சாய்தான் அந்த ஒரு கருத்தை என்னால கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற அந்த கருத்தை ஒத்து போனது மட்டும் இல்லாம நானும் கடவுளா இருக்க முடியும் அப்படிங்கறதே அவன் வெளிப்படுத்தவே செய்யறான். இப்ப நம்ம மனிதர்கள் எல்லாருமே அந்த கருத்துல ஒத்து போறவங்க நம்மளாலே கடவுளா இருக்க முடியும்ன்ற ஒரு சின்ன ஒரு இதாவது நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரஷாத் கலீஃபாவோட வீடியோஸ் பார்த்தா தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் வெளிப்படுத்துறான், அந்த நிலையில இருக்கான், அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கான். ஆனா இப்ராஹிம் இந்த பூமிக்கு தான் வந்திருக்காரு. அவரும் அந்த கலகத்தில் ஈடுபட்டவராக தான் இருந்திருப்பாரு. ஆனா அவர் இமாமாக நியமிக்கிறேன்னு நல்லா சொல்றாரு. அப்ப அவருக்கும் இந்த ஃபிரௌன்ங்கிற கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் பார்த்தா பெரிய 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இவர் மோஸ்ட்லி அல்லாஹ்வுடைய பக்கத்துல தான் இருக்கு. இன்னும் அல்லாஹ் சொல்றாரு, என்னுடைய தோழராக இருக்கிறார் அப்படிங்கிறது. சோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்ப நம்ம அவர் அல்லாஹ் ஒரு லீடர் அப்படி, இமாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. தொடர்ந்து வேற என்னென்னலாம் அவரை பத்தி
அவருக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல அப்புறமா இன்னொரு 21:51 அந்த வசனத்தை பார்த்துருவோம். 21:51. அதற்கு முன்னர் ஆபிரகாமுக்கு அவருடைய வழிகாட்டுதலையும் புரிந்து கொள்ளும் தன்மையையும் நாம் கொடுத்தோம், ஏனெனில் அவரை பற்றி நாம் முற்றிலும் அறிந்திருந்தோம். அதாவது அவருக்கு புரிந்து கொள்ளும் தன்மையையும் வழிகாட்டுதலையும் கொடுத்தோம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அவரை பற்றி முற்றிலும் அறிந்திருந்தோம். அப்ப ஆபிரகாமை பத்தி எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். இதுல கீழே ஃபுட்நோட் இருக்கு, அது கூட நீங்க 21:51 நீங்க படிச்சு பாருங்க. அதுல ஒரு நிறைய விளக்கம் இருக்கு, நமக்கு நிறைய புரியும் அதை படிக்கும் போது. அதாவது அதுல ஒரு கேள்வி இருக்கு, ஆபிரகாம் தன்னால அல்லாஹ்னு போனாரா இல்ல அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தாரா அப்படின்னு. அல்லாஹ் அவரை தெரிஞ்சிருக்கிறதுனால அவரை தேர்ந்தெடுக்கிறார். அதான் அந்த வசனத்தை பார்க்க முடியும். அவரை பற்றி நாம் முற்றிலும் அறிந்திருந்தோம், அதனால அவருக்கு வழிகாட்டுதலையும் புரிந்து கொள்ளும் தன்மையையும் கொடுத்தோம் அப்படிங்கிறது. அப்ப அந்த ஒரு வழிகாட்டுதல் புரிந்து கொள்ளுதல் தன்மையை அவர் வச்சிருக்கிறார். அல்லாஹ் கொடுத்ததுனால அவர்கிட்ட அது இருக்கு. அதை வச்சு அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் அந்த கடவுளை கண்டுபிடிக்கும் அளவுக்கு ஆபிரகாம் அவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருந்தார். அதாவது அது ஃபுட்நோட்ல அந்த முதல் வசனம், முதல் ஸ்டேட்மெண்ட் அதுதான், கடவுளை கண்டுபிடிக்கும் அளவுக்கு. அதான் இப்ப நம்ம இன்னைக்கு எத்தனையோ ஆய்வு கட்டுரைகளை நம்ம பார்த்திருப்போம், படிச்சிருப்போம், நிறைய விஷயங்களை பத்தி ஆய்வு கட்டுரைகளை ரிலீஸ் பண்ணுவோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஆபிரகாம் ஒரு ஆய்வு கட்டுரையை ரிலீஸ் பண்ற, ஆபிரகாமுடைய ஆய்வு கட்டுரை தான் அல்லாஹ் சொல்றாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு, அவர் அந்த வசனங்களை பார்ப்போம். அதாவது 6:75 6:79 வரைக்கும் அவர் என்ன ஆய்வு கட்டுரை வெளியிடுறாரு அப்படின்னா, அந்த புரிந்து கொள்ளுதல் தன்மை இருக்குல்ல, அதை வச்சு அவர் என்ன பண்றாரு. 6:75 வானங்கள் மற்றும் பூமியின் அதிசயங்களை நாம் ஆபிரகாமுக்கு காட்டினோம், அத்துடன் உறுதிப்பாட்டை கொண்டு அவரை ஆசீர்வதித்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் என்னென்னலாம் பண்றாரு, அந்த அதிசயங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் என்னென்னலாம் பண்றாரு. அவர் இரவு கவிழ்ந்த போது ஒரு பளிச்சிருக்கின்ற கிரகத்தை பார்க்கிறாரு. அப்புறமா என்ன செய்யறாரு, இது என் ரட்சகராக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது ஒரு ஆய்வு கட்டுரையெல்லாம் பண்ணும்போது ஹிப்போதீசிஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது இது இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா முதல்ல ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன், அப்புறம் என்ன ஹிப்போதீசிஸ் ஸ்டேட்மெண்ட், எதனால இது நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு 4-5 எழுதுவாங்க. அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, இது கடவுளை கண்டுபிடிக்க, அதாவது அதுக்கு முன்னாடி அவர் அவங்க சமூகத்தை பேசுறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த சிலைகளை எல்லாம் நீங்க எப்படி வழிபடுறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ அவருக்கு அப்பவே அங்க இது கடவுளா இருக்க முடியாது, அப்ப கடவுள்னா யாரு அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இருக்கு. அப்ப இந்த வழிகாட்டுதலை கொண்டு அவர் என்ன செய்யறாரு, ஒரு கிரகத்தை பாக்குறாரு. அப்ப அவர் இது கடவுளா இருக்க முடியாது. அப்புறமா நிலவை பாக்குறாரு, இது கடவுளா இருக்க முடியாது. சூரியனை பாக்குறாரு, இது ரொம்ப பெருசா இருக்கு, ஏன் இருக்க முடியாது அப்படின்னா அது உதிக்குது மறையுது, உதிக்குது மறையுது, மறையக்கூடிய எதுவுமே கடவுளா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றாரு, சூரியன் உதிப்பதை அவர் கண்டபோது அவர் கூறினார், இதுதான் என் ரட்சகராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இதுக்கு வராது. இதுதான் மிகவும் பெரியதாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் யோசிக்கிறார். இதுக்கு பேர் அவர் இதெல்லாம் செய்யறாங்க. இப்ப நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணும்போது லேப்ல போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இது என்ன மெத்தட்னா அப்சர்வேஷன் மெத்தட். அதாவது உன்னிப்பா கவனிக்கிறது, எதுவுமே எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் செஞ்சு பார்க்கறது, கவனிச்சே அதை கடவுளை கண்டுபிடிக்கிறது. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இது இருக்க முடியாது அப்படிங்கறத ஒரு தெளிவான முடிவு போறாரு. இத்தனையே பார்த்ததுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, அந்த சூரியன் அஸ்தமித்த போது அவர் கூறினார், என் சமூகத்தாரே, உங்களுடைய கோழி தெய்வ வழிபாட்டினை நான் கண்டனம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இதையெல்லாம் கூட அவங்க சிலைகளை மட்டும் இல்ல, இதையும் கூட சூரியனை கூட அவங்க வணங்கக்கூடியவங்க இருந்திருக்காங்க, அதையும் சேர்த்துதான் சொல்றாரு, உங்களுடைய கோழி தெய்வ வழிபாட்டினை நான் கண்டனம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. வானங்கள் மற்றும் பூமி, இதுதான் அவர் எழுதின கன்க்ளூஷன். அவர் சொன்ன கன்க்ளூஷன் என்னன்னா, வானங்கள் மற்றும் பூமியை துவக்கியவருக்கு என்னையே நான் முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன், கோழி தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களில் ஒருவனாக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன்.
இதுதான் அவருடைய அந்த அந்த கண்டுபிடிப்பு. என்னன்னா இது எல்லாத்தையும் படைச்ச அந்த கடவுள் தான் கடவுள், இதெல்லாம் கடவுள் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு அவர் வராரு. இது எப்படி வருது? அல்லாஹ் அவருக்கு கொடுத்த புரிந்து கொள்ளுதல், அருட்படை. அதனால அவர் ஏன் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறாருன்னா அவரை பற்றி அறிந்தவராக இருக்கிறார். இது நம்ம இப்ராஹிமுக்கு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாணவர்கள் கேட்கிறாங்கல்ல, நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பூமியை படைக்கணும், அங்க ஏன் ரத்தம் சிந்தக்கூடியவனை படைக்கணும்னு கேட்கும்போது, நீங்கள் அறியாதவற்றை அறிவுன்னு சொல்லும் போது ஆபிரகாம் சேர்ந்து நம்மளும் இருக்கோம். நம்மளும் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இன்னொரு நிறைய ஆன்மாக்கள் இருக்குது. அவங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் பூமியை படைக்கிறேன். அதே சேம் டைம் அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் செய்யறாரு. கடவுள் சைத்தானால ஒரு கடவுளா இருக்க முடியாது அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காகவும் இந்த பூமியை படைக்கிறார். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் செய்யறாரு ஒரே இடத்துல. தொடர்ந்து 21:51. இப்ப அவர் இந்த மாதிரி இருக்கிறதுல இப்ப நம்ம ஒரு இமாம் அப்படின்னு நல்லா சொல்றாரு. அப்ப ஒரு லீடர் அப்படின்னா அவர் ஒரு பகுத்தறிவுல அதை கண்டுபிடிக்கிறார். அப்சர்வ் பண்ணி ஒரு பகுத்தறிவு செஞ்சு கண்டுபிடிக்கிறார். அத இன்னைக்கு நம்மளும் நிறைய விஷயங்களை ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம அதுக்கான ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி பகுத்தறிஞ்சு நம்ம பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணாம, பிளைண்டா ஒரு விஷயத்த நம்பாம பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரியாக்ஷன்ஸை நம்ம எடுக்கணும். அதுக்கடுத்து தொடர்ந்து 21:51 பார்த்தோம்னா அதுல அப்படியே 52ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த போலி தெய்வ வழிபாட்டுக்கு எதிராக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். 52ல அவர் சொல்றாரு, அவர் தன் தந்தையிடமும் தன் சமூகத்தாரிடமும் கூறினார், உங்களையே நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டுள்ள இந்த சிலைகள் யாவை? இந்த சிலைகள்லாம் என்ன நீங்க அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க பெற்றோர்கள் வழிபட்டு கொண்டிருக்க நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பிளைண்டா ஃபாலோ பண்ணாம பகுத்தறிஞ்சு அவர் அந்த கடவுளை அறிஞ்சுக்கிறார். அப்ப அவர் சொல்றார், உண்மையில் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் முற்றிலும் வழி தவறி சென்று விட்டீர்கள். நீங்கள் அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க, எங்களிடம் உண்மையை கூறுகின்றீர்களா அல்லது விளையாடுகின்றீர்களா? எங்களோட விளையாடுறீங்களா நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆபிரகாமை பத்தி. அப்ப அப்படி தொடர்ந்து வரும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் கடவுள் மீது ஆணையிடுகின்றேன், நீங்கள் சென்றவுடன் உங்களுடைய சிலைகளை கவனித்துக் கொள்ளும் ஒரு திட்டம் என்னிடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு நிறைய சிலைகள் இருக்கு, அதை நம்ம குர்ஆன் வசனங்கள் இருக்கு, படிச்சு பாருங்க, ஷார்ட்டா முடிச்சிடுறேன். அந்த பல சிலைகள்ல ஒரு சிலையை, பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் உடைச்சிடுறாரு. இந்த உடைக்கிறது இருக்குல்ல, இந்த போலி தெய்வங்களை உடைக்கிறது, அது சிம்பாலிக்கா அந்த இடத்துல சிலைகளை தான் உடைக்கிறார். ஆனா அவர் அல்லாஹ் ஒரு இமாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் போலி தெய்வத்துக்கு எதிராக கடுமையா நிற்கிறார். அதாவது அந்த டோட்டல் போலி தெய்வத்தையே உடைக்கிறார், துவம்சம் பண்றார். அதாவது அது சிலைகளை மட்டும் இல்ல, நம்ம அந்த சிலைகளை ஒரு சிம்பாலிக்கா தான் பார்க்க முடியும். எல்லா விதமான போலி தெய்வங்களையும் அங்க உடைக்கப்படுது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். போலி தெய்வமே அவருக்கு சுத்தமா அவருக்கு அது ஒத்துக்கிறவே இல்லை. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் நிக்கிறார். இன்ஷால்லா தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த உடைச்சதுக்கு அப்புறமா அவங்க கேக்குறாங்க, நீங்க என்ன யாரு உடைச்சது அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் அந்த சிலைகளை மிரட்டிக்கிட்டு இருந்தாரு, அவர் பேர் ஆபிரகாம் அப்படின்னு அவங்க அங்க இருக்கவங்க ஒருத்தவங்க சில பேர் சொல்றாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, நீங்க அந்த பெரிய சிலையை கேளுங்க, அவர் தான் உங்களுக்கு கடவுள், அவர் சொல்லுவார் யாரு உடைச்சா அப்படின்னு. அந்த மாதிரி அவர் வாதத்திலையும் மிகவும் தரம் வாய்ந்ததா இருக்கிறார். அதுவும் அல்லாஹ் கொடுத்ததுதான். ஒரு இன்டராக்டா இருக்கிறார்கள், அதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவங்க தேர்ச்சி போயிடறாங்க, எப்படி நம்ம இந்த பெரிய சிலையை கேட்க முடியும், அது பதில் சொல்லாதுல்ல, அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போம். தூங்குகிறலாம் அல்லாஹ்விடம் பாவம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ் அனைத்தும் கடவுளுக்கே உரியது, கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுவேன். இந்த மாதிரி அவர் செய்யறதன் மூலமா அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு வீரமான ஒரு ஆளா இருக்கார்.
அந்த ஒரு தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துறாரு. எதுக்கு அகைன்ஸ்டானா அங்க நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களுக்கு அகைன்ஸ்டா, கெட்ட விஷயத்துக்கு அகைன்ஸ்டா அவர் வந்து ஒரு வீரத்தை வெளிப்படுத்துறதுனா அங்கேயும் அவர் வந்து ஒரு இமாமா தான் பார்க்கப்படுற. அதாவது இன்னைக்கும் நம்ம வந்து நம்ம ஒரு கட்டணம் கட்டுறோம், அதுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு லஞ்சம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுறோம். ஆனா என்ன நமக்கு தோணுது அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துடலாமே அப்படின்லாம் நம்ம முடிவு எடுக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, இவர் ஆபிரகாம் வந்து அந்த ஹார்ம்ஃபுல் சிஸ்டம்க்கு எதிராக தான் நிக்கிறார். ஹார்ம்ஃபுல் சிஸ்டம்க்கு எதிராக நிக்கிற மாதிரி நம்மளும் நிக்கணும். அதுக்கு யாரு சப்போர்ட்டா இருப்பான்னா கடவுள் சப்போர்ட்டா இருப்பார். அந்த கடவுளுடைய சப்போர்ட் தான் அங்கேயும் நடக்குது. என்ன சொல்றாங்க, இவரை தூக்கி நெருப்புல போடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த நெருப்புல போடுங்கன்னு சொல்லும் போது கூட அந்த இடத்துலயும் அல்ல அவர் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு அத கன்ஃபியூஸ் ஆகல, இல்லாட்டி வந்து நிலை குறையல, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. இருக்கும்போது அவருக்கு அல்லாவுடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும். அதையும் நம்மளும் பாக்குறோம், நம்மளுடைய கட்டட வேலைகளையும் பாக்குறோம். நம்ம அதுக்கு எதிராக நம்ம வந்து அதை செய்ய மாட்டோம் இருக்கும் போது அது இல்லாம அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்மளுக்கு நடத்தி காமிக்கிறார். அல்லாஹ் வந்து அவருடைய கருணையை நம்மளால பார்க்க முடியுது. இன்ஷால்லா தொடர்ந்தும் அல்லாஹ்வுடைய சப்போர்ட் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம என்னன்னா அதுக்கு நம்மளுடைய முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை மாற்றக்கூடாது. தொடர்ந்து இப்ப வந்து ஒரு கரேஜியஸ் லீடரா பார்க்கணும். இன்னொரு இடத்துல கூட அவரை நம்ம பார்ப்போம், வந்து ஒரு அரசருக்கு எதிராக வந்து அவர் அப்பவும் வந்து ஒரு இன்டெலெக்டா அவர் வந்து பதில் சொல்றாரு. அதாவது வாழ்வையும் மரணத்தையும் நான் வந்து அல்லாஹ் கட்டுப்படுத்துறாருன்னு சொல்லும் போது அந்த அரசர் சொல்றாரு, நானும் வாழ்வையும் மரணத்தையும் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து இவர் என்ன சொல்றாரு, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிழக்குல இருந்து சூரியனை உதிக்க செய்யறாரு, மேற்குல மறைய செய்யறாரு, நீ வந்து மேற்குல இருந்து உதிக்க செய்ய முடியுமான்னு கேட்கும் போது அவனால பதில் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்தவரா ஆபிரகாம நம்ம பார்க்க முடியும். அதான் அதுக்கு அடுத்து வந்து ஸ்டேஃபம், அதாவது அவர் நெருப்பு குள்ளத்துல போகும்போது எந்த ஒரு கலக்கமும் அடையாம அதை எதிர்கொள்றாரு. அதைத்தான் நம்ம வந்து 21:68 இருந்து பார்க்க முடியும். இன்ஷால்லா 68 இருந்து 70 வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம், தொடர்ந்து படிப்போம். அதுக்கு அடுத்து அவர் வந்து இதெல்லாம் வந்து ஒளி தீவிர வழிபாட்டுக்கு வந்து ரொம்ப கடுமையா இருக்காங்கல்ல, அதே நேரத்துல அவர் எவ்வளவு சாஃப்டானவர் கனிவானவருங்கிறதையும் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாரு. அவர் வந்து அவரு என்னன்னா அவர் அத்தாவோட பேசுறாரு, அவங்க தந்தையோட பேசுறாரு. பேசும்போது அந்த வசனங்கள்லாம் பார்த்தோம்னா ஓ மை ஃபாதர், என் தந்தையே அப்படின்னா எல்லா வசனமும் ஒவ்வொரு வசனம் ஆரம்பிக்கும் போதும் வரும். ஏன்னா அவருக்கு வந்து அவங்க தந்தையோட டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. எதுலன்னா போலி தெய்வ வழிபாடு, அவருக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட அந்த ரெஸ்பெக்டா பேசுறாரு அவங்க தந்தைகிட்ட. டிஸ்ரெஸ்பெக்டா, அதாவது அவருக்கு வந்து அது டிஸ்அக்ரிமெண்டா இருந்தா கூட ரெஸ்பெக்ட் அவர் விடவே இல்லை. தொடர்ந்து என் தந்தையே அப்படிங்கறதான் சொல்றாரு. அதையும் நம்ம பார்த்துருவோம் இன்ஷால்லா. அது ரொம்ப கனிவா பேசுறாரு. அந்த இடத்துல வந்து அவருடைய குணத்தை வந்து விட்டுறல, ரெஸ்பெக்டா பேசணும் அப்படிங்கறதும் வந்து இன்னைக்கு லீடரா இருக்கணும்னா அதுவும் ஒரு கேரக்டர், அதுவும் தேவை. அதாவது அடுத்தவருடைய உணர்ச்சிக்கும் நம்ம மரியாதை கொடுத்து அதுக்கேற்ற அந்த மதிப்புக்கு ஏற்று பேசணும். ஆனா விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதைத்தான் நம்ம இங்க பார்க்க முடியும். அவர் வந்து தொழில் தெய்வ வழிபாட்டை விட்டு கொடுத்துடல, ஆனா அவருக்கு எடுத்து சொல்றாரு. இன்ஷால்லா பார்ப்பாங்க. வசனத்தை மட்டும் சிம்பிளா பார்த்துருவோம். 19:48-41. ஆபிரகாமை இந்த வேதத்தில் குறிப்பிட்டு கூறுவீராக, அவர் ஒரு புனிதராக ஒரு நபியாக இருந்தார். அவர் தன் தந்தையிடம் கூறினார், என் தந்தையே, செவியேற்கவோ அல்லது பார்க்கவோ அன்றியும் உமக்கு எவ்விதத்திலும் உதவி செய்யவோ இயலாதவற்றை நீங்கள் வழிபடுவது ஏன்? ஒரு கண்ணியமா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேட்கிறேன். அப்புறம் தொடர்ந்து, என் தந்தையே, நீங்கள் பெற்றிருக்காத குறிப்பிட்ட அறிவை நான் பெற்றிருக்கின்றேன், என்னை பின்பற்றுவீராக, நான் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து, என் தந்தையே, சாத்தானை வழிபடாதீர், இந்த சாத்தான் மிக்க அருளாளருக்கு எதிராக கலகம் செய்தவன் ஆவான். அவங்க தந்தைக்கு வந்து அறிவுரை சொல்றாரு. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து, மிக்க அருளாளரிடமிருந்து தண்டனைக்கு நீர் உள்ளாகி பின்னர் சாத்தானின் ஒரு கூட்டாளியாக விடுவீரோ என்று நான் அஞ்சுகின்றேன். அவர் ஒரு கவலைப்படு, அவருக்கும் தந்தை அப்படிங்கிற அந்த ஒரு பாசம், எல்லாருக்குமே தந்தை மீது ஒரு பாசம் இருக்கதான் செய்யும். பெற்றோர்கள் மீது பாசம் இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்மளுடைய அத்தா வந்து நரகத்துக்கு போயிடுவாரோ, சாத்தானுடைய கூட்டாளி ஆயிடுவாரோ அப்படிங்கிறத வருத்தப்படுறதையும் வெளிப்படுத்துறாரு ஹம்பிளா.
அதுக்கு ஆனா தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய தெய்வங்களை நீர் கைவிட்டீரா ஆபிரகாமே, நீர் நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் நான் உண்மை கல்லால் அடித்து கொன்று விடுவேன் அப்படின்னு தந்தை சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். ஆபிரகாம் சொல்றாரு, உங்கள் மீது சாந்தி, கல்லால் அடிச்சு கொன்றுவேன்னு சொன்னு அந்த அளவுக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தா கூட அவர் என்ன சொல்றாரு, உங்கள் மீது சாந்தி நிலவட்டும், உண்மை மன்னிக்கும்படி என் ரட்சகரிடம் நான் இறைஞ்சுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் ஆபிரகாம கண்டிக்கிற ஒரு இதா நம்ம பார்க்க முடியும். அவர் போலி தெய்வ வழிபாடு செஞ்சதை உறுதியா நம்ம தெரிஞ்சுட்டா அவங்களுக்காக நம்ம பாவமன்னிப்பு கேட்க முடியாது, கேட்க கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை தவறு செய்து விட்டாருங்கிறத கடவுள் சொல்லி காமிக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அப்ப ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹம்பிளா தான் பேசணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெஸ்பெக்ட்ஃபுல் டயலாக் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா 2:260 ரொம்ப ஆபிரகாம் நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசுறதே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவரா இருக்கிறாரு. ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்யாதவரா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுல 2:260 அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அல்லாஹ்ட்ட. ஆபிரகாம் கூறினார், என் ரட்சகரே, இறந்தவற்றை எவ்வாறு நீர் உயிர்ப்பிக்கின்றீர் என்பதை எனக்கு காட்டுவீராக அப்படின்னு கேட்கிறாரு. அதான் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அவருக்கு. நம்பிக்கையில எந்த ஒரு குறைபாடுமே இல்லை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையில குறைபாடே கிடையாது. ஆனா இந்த கேள்வியை கேட்கிறாரு, என் ரட்சகரே, இறந்தவற்றை எவ்வாறு நீர் உயிர்ப்பிக்கின்றீர் என்பதை எனக்கு காட்டுவீராக அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அல்லாஹ் சொல்றாரு, நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் நம்பிக்கை கொள்றேன், ஆமா நான் நம்பிக்கை கொள்றேன், எனினும் என் இதயத்தை நான் மறு உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். என் இதயத்தை மறு உறுதி, அதாவது இதுதான் நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்புறோம்னா கூட அதுக்கு ஒரு இன்னர் கிளாரிட்டி அப்படின்னு நம்ம ஆள் மனசுல ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவை தான் அவர் பெற்றார். அந்த தெளிவை பெற்றதுதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கணும். அதாவது அவருக்கு ஒரு அல்லாஹ் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கு, ஆனா எப்படி உயிர்ப்பித்து இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறத அதை கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா நம்பிக்கையில அவருக்கு எந்த குறைபாடுமே இல்லை. அந்த இன்னர் கிளாரிட்டியை அவர் சரி பண்ணிக்கிறார். அவருக்கான கேள்வியை சரி பண்ணிக்கிறார். அல்லாஹ் அவருக்கு அதுக்கு உதவும் செய்யறாரு. அது எப்படிங்கிறத நீங்க அந்த வசனங்களை தொடர்ந்து நம்ம படிச்சிருப்போம். அதை நம்ம படிச்சோம்னா தெரியும். நேரம் கருதி நான் தொடர்ந்து அடுத்ததுக்கு போனேன். அப்ப ஒரு லீடரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா அதை நேரடியா கேட்டு அதுக்கான தெளிவை பெற்றுட்டு நம்ம அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா அதுல தெளிவு இருக்கணும். இல்லாம இருந்தோம்னா நம்மளால அந்த எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அதை அவர்கிட்ட நம்ம கத்துக்கலாம். அதுக்கு அடுத்து கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் டு அல்லாஹ், அதாவது டோட்டல் சப்மிஷன். அவர் என்ன, அதாவது 37:102 இன்ஷா அல்லாஹ். அதாவது இது ஒரு சாத்தானிய கனவு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பையன்ட்ட அந்த பையன் பிறக்கிறதே ரொம்ப வயசான காலத்துல அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க. அவர் பேர் இஸ்மாயில். அவர் மேல எவ்வளவு பாசமா இருந்திருப்பாரு. அப்படி பாசமா இருக்கக்கூடிய ஒரு மகனை பலி கொடுக்கிற மாதிரியான ஒரு கனவு அவருக்கு வருது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மகன் சொல்றாரு, என் மகனே, நான் உன்னை பலி கொடுப்பதாக ஒரு கனவில் நான் காண்கின்றேன், நீ என்ன நினைக்கின்றாய் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஒரு டயலாக் தான் இருக்கு. இல்ல நான் கனவு கண்டுட்டேன், உன்னை நான் பலி கொடுக்க போறேன் வா அப்படின்னு சொல்லல. நான் இந்த மாதிரி ஒரு கனவு காண்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு பேசுற, என்ன செய்யறது அப்படிங்கிறது. அப்ப அந்த இடத்துல அவர் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறத, தன் மகனுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறத பார்க்க முடியும். அப்ப அந்த மகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தந்தையே, செய்யுமாறு உமக்கு கட்டளையிடப்பட்டதை நீர் செய்வீராக, கடவுள் நாடினால் பொறுமையுடையவனாக என்னை நீர் காண்பீர். அந்த மகன் அதுக்கு பயப்பட இல்ல, அந்த ஒரு கலக்கம் இல்ல. அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தரா இருக்காரு. தந்தை எதா இருந்தாலும் சரியாதான் செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் என்ன சொல்ற, நீங்க எதை சரி பாக்குறீங்களோ அதை செய்யுங்க, உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்க செய்யுங்க, நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம ஒரு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது அல்லாட்ட இருந்து வந்த கனவு அப்படின்னு நினைச்சுதான் அதை செயல்படுத்துறாரு. ஆனா அது அல்லாட்ட இருந்து வந்தது இல்லை. அது ஒரு சாத்தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருக்கு சோதனையா அதை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிறோம். ஆனா
அதுல இருந்து அவர் வந்து அதை கூட ஒரு அல்லாஹ் சொல்லிட்டாரு நம்ம செய்யணுங்கிற ஒரு இடத்துக்கு போறார். ஒபீடியன்ஸ். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டாருன்னா நம்ம எதா இருந்தாலும், அதாவது அவ்வளவு பாசமா இருக்கக்கூடிய அந்த மகன் மேல ஒரு அட்டாச்மெண்ட்ங்கிறது இல்ல. அந்த இடத்துல வந்து அல்லாஹ் தான் அவருக்கு முன்னாடி, மகன்ற அட்டாச்மெண்ட் கிடையாது. ஆனா அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து அதுக்கடுத்து நம்ம ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டியவே இங்க நம்மளுக்கு காமிக்கிறது. 124 124ல இருந்து 129 வரை இருக்கு. 124 தான் முதல்ல பார்த்தோம். அதுக்கு தொடர்ந்து படிக்கல. அதாவது இமாமாக உண்மை நான் நியமிக்கின்றேன், முதல்ல நம்ம பார்த்த வசனம் தான். இமாமாக உண்மை நான் நியமிக்கின்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அப்படியா அப்படின்னு அவர் எடுத்துக்கல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மிஷனரியா இருக்காரு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, அத்துடன் என் சந்ததியினரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அவரோட முடிஞ்சிடணும் அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் வந்து என்னுடைய சந்ததியினரையும் இமாமாக்குவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த அவர் தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதாவது நமக்கு சப்மிஷன் முஸ்லீம் பேர் வச்சது, நமக்கான எல்லா கட்டளைகளையும் வாங்கி கொடுத்தது, தௌபாவை கட்டி கொடுத்தது எல்லாமே அவருடைய. நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ற இந்த மார்க்கம்ங்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து அப்படியே வந்ததுதான். அதோட முடிஞ்சிருது. அந்த மார்க்கம் எல்லாம் அங்கேயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா வர்றதெல்லாம் நினைவூட்டல்கள் தான், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் வருது நோக்குல. அப்புறமா வந்து நம்ம ஹலால் ஹராம் அந்த விஷயங்கள்ல வருது. ஆனா வழிபாடு அப்படிங்கறத வந்து இப்ராஹிம் நமக்கு அப்படியே வாங்கி கொடுத்துட்டாரு எல்லாத்தையுமே. அப்போ ஒரு நம்ம பேர் வச்சதுல இருந்து, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுல இருந்து, பேர் வச்சதுல இருந்து நமக்கான கட்டளைகளை வாங்கி கொடுத்து, ஒரு கட்டடத்தையும் கட்டி கொடுத்து அங்க பிரார்த்தனையும் பண்றாரு. அந்த பிரார்த்தனையை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நாம் மக்களுக்கு அந்த ஆலயத்தை ஒரு குடிமயமாகவும் பாதுகாப்பானதை புகலிடமாக ஆக்கிவிடணும் நல்லா சொல்றாரு. அதுக்கப்புறமா ஆபிரகாமின் ஆலயத்தை நீங்கள் ஒரு பிரார்த்தனை மையமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாரு. ஆபிரகாம் என்ன பிரார்த்தனை செய்யறாரு? என் ரட்சகரே, இதனை ஒரு அமைதி நிறைந்த தலமாக ஆக்குவீராக, மேலும் இதன் மக்களுக்கு கனிகளை வழங்குவீராக, கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வழங்குவீராக அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. அதாவது அந்த கட்டடத்தை கட்டிட்டு அவர் பிரார்த்தனை என்ன பண்றாரு அப்படின்னா, அமைதி நிறைந்த ஒரு தலமாக ஆக்குங்க, இந்த மக்களுக்கு வழங்குங்க, கனிகளை வழங்குங்க. அது அவருடைய பிரார்த்தனை தான் இன்னைக்கு வரையும் நம்ம பார்க்கிறோம். காபால எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வரையும் நம்மளால அதை பார்க்க முடியாது. அவருடைய பிரார்த்தனையின் பலன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, நம்ப மறுக்கின்றவர்களுக்கும் கூட நான் வழங்குவேன், அவர்களை நான் தற்காலிகமாக சுகம் அனுபவிக்க அனுமதிப்பேன், பின்னர் நரகத்தின் தண்டனைக்கும் துக்ககரமான ஒரு விதிக்கும் அவர்களை நான் உட்படுத்துவேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது அவருடைய பிரார்த்தனை ஆரம்பத்துல இருந்து வந்தது இதெல்லாமே தான் வந்து ஆபிரகாமுடைய கேரக்டர்ஸ். இன்னும் 2-3 இடத்துல அவர் வந்து ரொம்ப கனிவானவா இல்லை. லோத்துடைய சமூகத்தார போய் அழிக்க போகும்போது அப்ப கூட வந்து வாக்குவாதம் பண்றாரு. அங்க அவங்கள வந்து நீங்க அழிச்சிடாதீங்க, அந்த அளவுக்கு கனி உடையவராகவும் அவரை அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறாரு இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஆபிரகாம் அவரை வச்சு அவர் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாரு இன்ஷா அல்லாஹ். அவர் அமைச்ச அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள நம்மளும் நம்மளுடைய சப்மிட்டர்ஸ் அடுத்து வர ஜெனரேஷனுக்கும் அமைக்கணும். அதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு உதவியணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இதை முடிக்கிறேன். அக்கீமுஸ்ஸலாம். தொழுகைக்கு செல்லுங்க.